trim மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த trim மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது str ஸ்ட்ரிங் வேரியபிளில் நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் என்னென்னா ஸ்பேசஸ் ஹாய் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் கணேஷ்ங்கிற டெக்ஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரிம் மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுவேன் டாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற மெத்தடை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டாட் ஆப்ரேட்டர் பற்றி தெரியலனா நான் ஆப்ஜெக்ட்டுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். அதில் வந்து எப்படி ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணணும், எப்படி மெத்தட் ஆக்சஸ் பண்ணணுங்கிற பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த டாட் ஆப்ரேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ டாட் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரிங் மெத்தட் என்ன, ட்ரிம். ஸோ ட்ரிம் கொடுக்குறேன், அதை கால் பண்ணுறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸும் கணேஷ் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸும் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து ட்ரிம் மெத்தட் வந்து பண்ணோம். மிடில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் அப்படியே இருக்குது. ஏன்னா ட்ரிம் மெத்தட் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒயிட் ஸ்பேஸை தான் ரிமூவ் பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக மிடில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இல்லைனா நம்ம ஆட் பண்ணாமல் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிட்டே போனோம்னா நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே புரியாது. ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்காது. அதனால் மிடில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக இந்த ட்ரிம் மெத்தட் என்ன பண்ணோன்னா டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஒயிட் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணி தரும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கேஸில் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸையோ இல்லை டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒயிட் ஸ்பேஸையோ ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிம் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி மிடில் இருக்கிற ஸ்பேஸை வந்து இந்த ட்ரிம் மெத்தட் வந்து ரிமூவ் பண்ணாது. அண்ட் இந்த வீடியோவில் ட்ரிம் மெத்தடை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.